அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள திப்பி செட்டிப்பாளையத்தில் கரும்பு விவசாயிகள் எவ்வளவு சிரமப்பட்டு கரும்பு உற்பத்தி செய்து அதனை பாலாக எடுத்து காய்ச்சி வெல்லம் தயாரிக்கிறார்கள் என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே திப்பிச்செட்டிப்பாளையத்திலே கரும்பு விவசாயிகள் குறிப்பாக அந்த கரும்பை பயிரிட்டு அந்த கரும்பை வெட்டி அவர்கள் எப்படி அதனை கொப்பரையிலே பாலாக காய்ச்சி அதன் பிறகு அதை வெல்லமாகவும் நாட்டு சர்க்கரையாகவும் உருவாக்குகிறார்கள். அதற்காக அந்த மக்கள் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறார்கள் என்பது குறித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே தம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை மேற்கொள்வதற்காக வருகிற வழியிலே அந்த விவசாயிகளை பார்த்து அவருடைய குறைகளை கேட்டறிந்தார். குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு அந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய சப்சிடிகள் 50% கூட முழுமையாக வழங்கப்படுவதில்லை என்றும் ஆளும் கட்சி சார்ந்தவர்களே அதனையும் ஆட்டை போட்டு விடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 2026 ஆண்டு மக்கள் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். அப்போது கரும்பு விவசாயிகளுடைய குறையை முழுமையாக தீர்ப்பேன் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார்கள். குறிப்பாக கரும்பு விவசாயிகள் படக்கூடிய துன்பம் என்பது மிகப்பெரிய ஒரு கண்ணீர் கதையாகவே இருக்கிறது. கரும்பு என்பது ஏறக்குறைய 10 மாதம் 1 ஆண்டுகளுக்கு குழந்தையை வளர்ப்பது போல கரும்புக்கு நீர் பாய்ச்சி அதற்கான அந்த கட்டமைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டு குழந்தையை பாதுகாத்து வளர்த்தெடுப்பது போல வளர்த்தெடுக்கிறார்கள் விவசாயிகள். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கான உரிய விலை கிடைப்பதில்லை. விளைந்த பிறகு முறையாக அந்த கரும்பு சர்க்கரை ஆலைகள் அதை வெட்டி கொண்டு செல்வதில்லை. அப்படி வெட்டி சென்றாலும் அவர்களுக்கு தேவையான அவர்கள் செலவு செய்த வருமானம் கூட அந்த வெட்டுக்கூலி போக அந்த கரும்பை ஏற்றிக்கொண்டு சர்க்கரை ஆலைக்கு செல்கிற வாகனங்களுடைய அந்த அவர்களுக்கான அந்த தொகை போக இவர்களுக்கு மீதி நிற்கக்கூடியது சொத்து தொகையாகவே இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவிலே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கரும்பு விவசாயிகள் பல மாவட்டங்களிலே கரும்பு ஆலைகள் இல்லாத காரணத்தினால் முறையான விலை கிடைக்காத காரணத்தினால் மனம் நொந்து அந்த கரும்புகளை தாங்கள் வளர்த்த குழந்தைகளையே தீயிட்டு எரிப்பது போல அந்த கரும்பு பயிர்களை அந்த விவசாயிகள் தீயிட்டு கொளுத்தி நாசமாக்கி விடுகிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் டிராக்டரில் வைத்து அதனை உழுதி தள்ளி விடுகிறார்கள். கரும்பு விவசாயமே வேண்டாம் என்கிற நிலைக்கு பல மாவட்டங்களில் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்றைக்கு இந்த ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இருக்கக்கூடிய இந்த திப்பிச்செட்டிப்பாளையத்திலே விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நிலத்திலேயே குறிப்பாக கரும்புகளை வெட்டி அதனை காய்ச்சி பாலாக்கி அதன் பிறகு அந்த கரும்பு பாவாக கொண்டு சென்று அதனை மீண்டும் வெல்லமாக்கி நாட்டு சர்க்கரையாகவும் இயற்கையான குறிப்பாக ஆர்கானிக் முறையிலே குறைந்த விலைக்குத்தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம். வெள்ளை சர்க்கரை உடலுக்கு கெடுதியாக இருந்தாலும் அதனுடைய விலை அதிகமாக இருக்கிறது, பயன்பாடும் அதிகமாக இருக்கிறது. நாட்டு சர்க்கரையுடைய பயன்பாடு குறைவாக இருக்கிறது, விலையும் குறைவாக இருக்கிறது என்கிற வேதனையை தெரிவித்தார்கள். அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த காட்டு பகுதியிலே குறிப்பாக அந்த கரும்பு பயிரிடக்கூடிய விவசாய நிலத்திலே ஒரு தென்னங்கீற்றுக்கள் மூலமாக ஒரு சிறிய குடல்களை அமைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6-7 பேர் அதற்குள்ளேயே படுத்து உறங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இரவு பகலாக கடத்தி கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். அதற்குள்ளேயே சமைப்பது, அங்கேயே இயற்கை இடர்பாடுகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பூச்சி பாம்பு பூரான் போன்ற உயிர்கொல்லி அந்த பூச்சிகள் இருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் கடந்து தங்களுடைய வாழ்க்கைக்காக விவசாயத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் விவசாயத்தை நேசிப்பதால் இதை வேறு தொழில்களுக்கு தெரியாத காரணத்தினால் இந்த கரும்பு அந்த போன்ற வெல்லம் நாட்டு சர்க்கரை போன்ற பயன்பாடுகளை கொண்டு இந்த கரும்பின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதனை சாலை ஓரமாக விற்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இயற்கையாக தயாரிக்கக்கூடிய ஆர்கானிக் மூலமாக தயாரிக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரையை விற்பனை செய்வதற்கு கூட முறையான ஒரு கடை அமைப்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு நிலையில்தான் விவசாய மக்களுடைய வாழ்க்கை இருப்பதாக அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள். அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த கரும்பு காய்ச்சக்கூடிய வெள்ளத்தை எடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை உருவாக்கக்கூடிய அந்த விவசாய பெண்களும் அந்த விவசாய இளைஞர்களும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பொங்குத்து கொடுத்து வரவேற்றதோடு அவர் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய குறைகளை மனமுருகி எடுத்திருக்கிறார்கள். அவரும் கண்டிப்பாக உங்களுடைய குறை தீர்த்து வைக்கப்படும் என்கிற உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கரும்பு மூலமாக என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறோம், இதற்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறது, இந்த அரசு எப்படி தங்களுக்கு உதவியில்லை என்பதை அந்த சம்பந்தப்பட்ட களத்திலே இருக்கக்கூடிய அந்த விவசாய பெண்களும் அந்த இளைஞர்களும் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம்.
நாமளே செய்யறோம். ஃபேமிலியே செஞ்சுக்கிட்டு ஏன்னா ஆளை நம்பி செய்ய முடியல, அதனால நாமளே செய்யணும். நீங்களே செஞ்சுக்கிறீங்க. கட்டுப்படியா வரதில்லைங்க, அதனால தொழில் கட்டுப்படியா வரீங்க, அதனால சொந்தமா செஞ்சு ரேட் இங்க காடு முடிஞ்சது, வெட்டின காடு முடிஞ்சு அப்புறம் குடுக்கறதுக்காக வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி மக்களுக்கு சுத்தமா ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை கிலோ விற்கும்? ஒரு 50 கிலோ 100 கிலோ ஒவ்வொரு நாளை பொறுத்து ஒவ்வொரு நாள் போட்டு. சராசரி 50 கிலோ விற்கும். 50 கிலோ விற்கும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு போனா முறையான விலை கிடைக்கிறது இல்ல. வெள்ளை சர்க்கரையை விட நம்மளுக்கு கம்மியா தான் விக்குது. அப்புறம் மானியெல்லாம் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கணும். எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க அந்த தொழில். ரொம்ப ஆணிய கொடுக்க மாட்டாங்களே. எவ்வளவு? ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அவரோட கட்டுமா? இது